2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் தமிழகத்தைச் சேர்ந்த டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமல் இந்திய கொடிய கையிலேந்தி அந்த பரேடை லீட் பண்ண போகிறார். அவர் தற்போது நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார், முதல்ல வாழ்த்துக்கள். தொடர்ந்து 5வது ஒலிம்பிக்கு குவாலிஃபை ஆகிருக்கீங்க. இந்த ஆண்டு எவ்வளவு முக்கியமான ஆண்டு? எந்த அளவுக்கு நம்ம இண்டிவிஜுவலாகவோ இல்லை டீம் ஈவெண்ட்டுக்கோ ப்ரிப்பேராக இருக்கும்? ஆக்சுவலாக ஒலிம்பிக்ஸ் வந்தாலே ஒரு தனி இதுங்க. ஏன்னா உலகமே திரும்பி பார்க்கும். ஆல் ஆஃப் இந்தியா கூட ரொம்பவே எதிர்பார்க்கோட பார்த்துட்ருக்கோம். அண்ட் ஒலிம்பிக்ஸில் நம்மளோட மெடல்ஸ் கவுண்ட்டும் இப்போது இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. நல்லா பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஒலிம்பிக் கேம்ஸு ரொம்பவே டேபிள் டென்னிஸ்க்கு ஒரு மெயின் இதுவாக இருக்கும். ஒரு மைல் ஸ்டோன் டோர்னமெண்ட்டாக இருக்கும் எதிர்பார்க்குறேன். ஏன்னா முதல் வாட்டியாக நம்ம டீம் சாம்பியன்ஷிப்ஸ் குவாலிஃபை பண்ணிடுவோம். போத் மென் டீம் அண்ட் விமன் டீம். அண்ட் எஸ்பெஷலாக விமன் டீம் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் மென்னும் நாங்களும் நல்லா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ரீசெண்டாக ஒரு 3 டோர்னமெண்ட் விளையாடிட்டு வந்தோம். இப்போது அந்த டோர்னமெண்ட்ஸ்லேயும் நாங்கள் எல்லாருமே டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க, நல்லா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களோட பெஸ்ட் அந்த ஒலிம்பிக் கேம்ஸில் கொடுத்தா எங்களால் ஒரு மெடலோட வர முடியும்னு ஒரு உறுதியோடு சொல்ல முடியும். இந்த ஆண்டு உங்களுக்கு 2004 தொடங்கி இந்த 20 வருஷத்தில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணியிருக்கீங்க. இந்தியன் கண்டிஜென்ட்டை ஃபிளாக் வீரராக இந்த ஆண்டு லீட் பண்ண போகிறீங்க. எவ்வளோ ப்ரௌடாக இருக்குது? அந்த ரொம்ப ஒரு பெருமையான விஷயங்க. ஏன்னா மீதி கேம்ஸ் காமன்வெல்த் கேம்ஸ் ஆகட்டும், ஒலிம்பிக், அந்த ஃபிளாக்டாலே நம்மளுக்கே ஒரு ப்ரௌட் ஃபீலிங் வரும். இவங்க பக்கத்தில் அவங்க எனக்கு தெரியும், இல்லைனா அவங்க பக்கத்தில் போய் நிற்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ இந்த வாட்டி அந்த டெசிஷன் ஐஓஏ என்ன டிசைட் பண்ணி எடுத்ததில் எனக்கு அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பட் என்னோட சேர்ந்து இந்த டேபிள் டென்னிஸ் ஃப்ரெட்டர்னிட்டிக்கே ரொம்ப ஒரு பெருமையான விஷயமா இருக்குது. ஏன்னா உலகத்திலேயே டேபிள் டென்னிஸ் பிளேயர்ஸ் ரொம்ப கம்மி ஃப்ளாக் பேரர்ஸாக இருந்தவங்க. ஸோ அந்த விதத்தில் அந்த ஓப்பனிங் செரமனியில் ஃப்ளாக் கையில் வச்சுக்கிட்டு உள்ளே போகும்போது லீடிங் த ஹோல் கண்டிஞ்சென்ட் அண்ட் த கண்ட்ரின்ற ஒரு விதத்தில் எனக்கு மட்டுமே இல்லை, என்னோட க்ளோஸ் சர்க்கிள், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப பெருமைப்படுறோம். நேஷ்னல்ஸில் கோல் பிளேஸ் பண்ண போதும், காமன்வெல்த்தில் கோல் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒலிம்பிக்கில் இன்னும் அது ஒரு ஏக்கமாகவே இருக்குது. அது இந்த ஆண்டு நிறைவேறதுக்கு எவ்வளோ சாத்தியக்கூறுகள் இருக்குது? எந்த அளவுக்கு நம்ம கான்ஃபிடென்ஸாக இருக்கும் இந்த வாட்டி டேபிள் டென்னிஸில் மெடல் பிளேஸ் பண்ணி? வருஷம் நம்ம பெட்டர் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் ஒரு 6 வருஷத்தில் நம்ம ஒரு வருஷம் ஏதாவது புது மைல் ஸ்டோன் செட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இந்த வாட்டி ஒலிம்பிக் கேம்ஸில் ஒரு மெடல் வின் பண்ணுற ஒரு கான்ஃபிடென்ஸ் எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், நல்லா ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ஒலிம்பிக் கேம்ஸில் அந்த மெடல் இல்லாத ஒரு இதை we will be able to fulfill that. So ஃபியூச்சர் டேபிள் டென்னிஸ் டெவலப் பண்ண தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன மாதிரியான இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்ஸை மேக் பண்ணணும்? இப்போ எலைட் போல் நிறைய ஸ்கீம்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அத்லீட்ஸ்? தமிழ்நாட்டில் ஸ்போர்ட்ஸ் பாலிசியே ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த கண்ட்ரிங்க. இப்போ மட்டுமே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாகவே அந்த பாலிசி இருக்குது. அண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கிராஸ் ரூட் லெவல் ஆகட்டும், ஒரு மீடியம் மிட் லெவல், நேஷனல் லெவல், ஜஸ்ட் இன்டர்நேஷ்னல் லெவல் ஆகட்டும், ஆர் ஒலிம்பிக் லெவல், வேர்ல்டு லெவல் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் சப்போர்ட் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும். அதுவும் இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் ரெகுலராக டோர்னமெண்ட்ஸ் நடத்துகிறாங்க. டோர்னமெண்ட் நடத்துறதுனாலே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் நம்ம கேலோ இண்டியா கேம்ஸ் நடத்தியிருக்கோம், யூனிவர்சிட்டி இது நடத்தியிருக்கோம், செஸ் ஒலிம்பியாட் நடத்தியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டோர்னமெண்ட்ஸ் நடத்திட்டு வரோம். ஸோ வேறு ஸ்போர்ட்டுக்கு நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்குது. அண்ட் சின்ன பசங்களும் அதை பார்த்து நல்லா கற்றுட்டு வரோம். உங்களுடைய எத்தனை ஆண்டு கனவு இந்த ஆண்டு நிறைவேற மாலை முரசு தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்து. தேங்க்யூ.